ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த ஆராதனை நாள் இந்த காலவெளியிலே தெய்வ சமூகத்திலே நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்து அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆமை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்முடைய பலன். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம் மிகுந்த சந்தோஷத்தினாலே நம்மை ஆளுகை செய்யட்டும். பரலோக பிதாவே, இந்த ஆராதனையுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை உம்மை பாடி ஆராதித்து ஆண்டவரை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு பலன் தாரும். கிருபைக்குள்ளே நன்மைகளுக்குள்ளே எங்களை ஆண்டவரே கர்த்தாவே கரம் பிடித்து நடத்தி சொல்லும். ஆண்டவருடைய சமாதானம் சுகம் ஆண்டவரே பலன் எங்களை தாங்கட்டும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே, குறையில்லையே. ஆமென். என் கர்த்தர் என் மேய்ப்பர் என்றதான அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை தேற்றுகிறார், புதுபலன் தருகிறார், நீதியின் பாதைகளிலே நித்தமும் நடத்துகிறார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறா, புதுபலன் தருகின்றா. ஆத்துமா தேற்றுகிறா, புதுபலன் தருகின்றா. அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். அவன் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். அல்லேலூயா. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஓ, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு
இளைப்பாற செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை இளைப்பாற செய்கின்றார். ஆமந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். ஓ, ஆமந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பன். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஓ, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, 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 குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் ஆமென் என்னை தேற்றும். ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்து படைக்கிறீர் ஆண்டவரே. அதை நினைத்து இந்த காலவேளையில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அமர்ந்த தண்ணீரில் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறீரப்பா. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திர ராஜா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோமா. நம்மை நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. அப்படி கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. அப்படி இரக்கங்கள் நம்மை ஸ்தோத்திரம் பலப்படுத்தி இருக்கிறது. அப்படி அனுக்கிரகம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. அப்படி ஆளுகை நம்மை ஸ்தோத்திரம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அல்லவா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதித்து உயர்த்துவோமா. ஆமென். அல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காக. ஆமென். ஸ்தோத்திரம் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றதானே. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பாடல் வரிகளை நாம் சேர்ந்து ஆமென் பாடுவோம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை தாங்குவா. ஆமென். நம்மை தப்புவிக்கும். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. ஆமென். உனக்கெதிராகவே
வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவதாசத்து நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவதாசத்து நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணில் முன்பில் பாதராதே. ஓ, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணில் முன்பில் பாதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கா இன்னும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. சொல்லுவோம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே, இந்த இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. தகப்பனே, அல்லேலூயா. கண்மணி போல எங்களை இதுவரை காத்து கொண்டீரே அப்பா. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னும் எங்களை முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கண்ணிகள் தெரிபட்டு போவதாக. ஆண்டவரே, தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆளுகை எங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. அல்லேலூயா. ரபலப ரபலபா. அல்லேலூயா. என்றும் தாங்கும் உம் புயமே. அல்லேலூயா. என்றும் தாங்கும் உம் கிருபையே. ஆமென். ஸ்தோத்திரம். என்றும் தாங்கும் எங்கள் பேரன்பே, உமக்கு மகிமை அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை ஆளுகை செய்யும், எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். அப்படி கிருபை இன்னும் நம்மை தாங்கி நம்மை நடத்துவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை காண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதே நிலை நீடிக்கக்கூடாது.
தேவன் இந்த நிலைகளை மாற்ற வேண்டும். தொடர்ந்து நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். தேவன் தேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பட்டணத்திலே தம்முடைய பாதுகாப்பின் வல்லமையை அனுப்புவாராக. தேசம் முழுவதையும் வேலியடைத்து பாதுகாப்பாராக. குறிப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆமென் நம்மை வழிநடத்தும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அற்புதமான கிருபையும் இரக்கமும் நம்மை தாங்கட்டும். தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் சபையினுடைய எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்து ஜெபியுங்கள். ஆவியானவர் நம்மை நடத்துவார். சீக்கிரத்தில் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் மையமாக வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென். தேவனுடைய ஆவி அசரியாவின் மேலே, ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேலே இறங்கினது. அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை அவன் வெளிப்படுத்துகிறான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களே ஆனால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி தோத்திரம் தேவன் தந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போதே ஒரு தைரியமான ஆறுதலான ஒரு வார்த்தையும் தோத்திரம் இந்த தீர்க்கதரிசி தேவாவியினாலே நிறைந்து ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை தான் வாசிக்க கேட்டோம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு. இதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அசரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆமென் ஆசாவுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் யூதா பென்யமீன் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு சரியாய் விளங்கி கொண்டு தேவ சமூகத்திலே நாம் பாரத்தோடு ஆமென் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய ஒரு புதிய மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது. நீங்கள் கலங்க வேண்டாம், தைரியமாயிருங்கள், உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்று. ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாயிருங்க. உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற பிரதிபலன் கைமாறு உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை பார்த்து அனுதினமும் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறதான அருமையான வார்த்தைகள் இதுதான். பயப்படாதே, ஸ்தோத்திரம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பலவீனப்பட்டு போக வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் கைகள் நெகிழ்ந்து போக வேண்டாம், உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விட வேண்டாம், தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். மெய்யாகவே இந்த நாட்களில் நாம் ஸ்தோத்திரம் நெகிழ்ந்து போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, ஸ்தோத்திரம் கலங்கி போய்விடக்கூடாது, பயந்து போய்விடக்கூடாது. சூழ்நிலைகள் ஆமை நமக்கு சாதகமாய் இல்லை. ஸ்தோத்திரம் தேசத்திலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவன் கொடுத்த தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அவர் ஸ்தோத்திரம் நம்மை பார்த்து பயப்படாதே, கலங்காதே, ஸ்தோத்திரம் தைரியமாயிரு என்று ஆண்டவர் நமக்கு திருவிழம் பற்றுகிறார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம்,
அதனுடைய பொருள் என்ன? ஸ்தோத்திரம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கைகள், உங்கள் கிரியைகள் நெகிழ்ந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்ய, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், எந்த பாவத்தையும் நாம் ஜெயித்து விட ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு பலன் தருகிறார். எந்த ஸ்தோத்திரம் சூழ்நிலையும் நாம் ஜெயித்து விட ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு விதமான நெகிழ்வு, அதனுடைய பொருள் என்னன்னா சோர்வு. ஒரு விதமான நெகிழ்வு அல்லது சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வறுமையானால் அதை ஸ்தோத்திரம் நாம் எளிதிலே ஜெயித்து விட முடியாது. ஆகவேதான் ஸ்தோத்திரம், நீங்கள் சோர்ந்து போய் விடாதிருங்கள் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு பெரிய பாவம் சோர்வு. அதை நாம் சரியாக கண்டுபிடித்து ஆமென் சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபிப்போமே ஆனால், சோர்ந்து போகாதபடி நாம் நன்மை செய்வோமே ஆனால், சோர்ந்து போகாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் தேவனுக்கு ஆமென் அர்ப்பணித்த வாழ்வு வாழ்வோமே ஆனால், ஆமென் இந்த உலகம் நம்மை ஜெயிக்காது, நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படியாய் ஒரு சம்பவத்தை ஆமென் நான் வாசித்தேன். ஒரு கற்பனையான ஒரு சம்பவம் தான். என்னன்னா, பிசாசுகள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தியதாம். ஸ்தோத்திரம், அந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்னன்னா, மனிதர்களை எப்படி இன்னும் வீழ்த்துவது, மனிதர்களை இன்னும் தேவனை விட்டு எப்படி பிரிப்பது, மனிதர்களை தேவனை விட்டு எப்படி ஸ்தோத்திரம் பின்மாற்றத்திற்குள்ளே கொண்டு செல்வது என்று சொல்லி ஒரு பெரிய மாநாடு. அதில் குட்டி பிசாசு, பெரிய பிசாசு, தலைமை பிசாசு, எல்லா பிசாசுகளும் சேர்ந்து ஒரு வட்டமேஜ மாநாடு மாதிரி போட்டு ஸ்தோத்திரம் கருத்துக்களை பரிமாறி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுது. மனுஷனை வீழ்த்தணும்னா ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை செய்யணும். ஒரு பிசாசு இருந்துச்சு சொல்லுது, ஸ்தோத்திரம் மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு தூக்க ஆவியை விட்டுட்டோம் அப்படின்னா அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், தூங்கிக்கிட்டே இருந்தானா அவன் ஜெபிக்க மாட்டான், தூங்கிக்கிட்டே இருந்தானா அவன் வேத வாசிக்க மாட்டான், தூங்கிக்கிட்டே இருந்தானா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேட மாட்டான். அதனால ஸ்தோத்திரம் அவனுக்குள்ளே நாம ஒரு தூக்கத்தின் ஆவியை விட்டு விட்டால் அவன் ஸ்தோத்திரம் விழுந்து விடுவான் என்று சொன்னதான். ஆனால் இன்னொரு பிசாசு சொன்னதான் உண்மைதான். ஆனா தூங்கி கொண்டிருக்கிறவன் எப்போதும் தூங்கி கொண்டிருப்பதே இல்லை. எப்போதாவது விழித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விட்டால், எப்போதாவது விழித்து ஆலயத்துக்கு போயிட்டான், எப்போதாவது விழித்து ஆண்டவருடைய வசனம் அவனை உணர்த்தி விட்டால் அவன் மறுபடியும் எழும்பி நின்று விடுவான். அவனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் மறுபடியும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாறிவிடும். ஆகவே அது சரியா இருக்காது என்று சொன்னதா. ஸ்தோத்திரம் இன்னொரு பிசாசு எந்திரிச்சு சொல்லிச்சான், ஸ்தோத்திரம் மனுஷருக்குள்ளே செவிட்டு ஆவியை அனுப்பிவிட்டால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்கலைன்னா நிச்சயமா அவங்க விழுந்து போயிடுவாங்க, அவங்க தேவனை விட்டு வழிவிலகி போயிடுவாங்க அப்படின்னு. அப்ப ஸ்தோத்திரம் அங்கே தர்க்கம் பண்ணி கொண்டிருந்ததான இன்னொரு பிசாசு சொல்லி இருக்கிறது, செவிட்டு ஆவியை அனுப்பினால் வசனத்தை கேட்க மாட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் கண்கள் நன்றாய் இருக்கிறதை வசனத்தை வாசித்து அவர்கள் ஸ்தோத்திர வசனத்தை புரிந்து கொள்வார்களே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஒரு பிசாசு சொல்லுது, மனுஷனுக்குள்ளே வியாதியை அனுப்பினால் அவன் ஸ்தோத்திரம் எழும்ப மாட்டான், ஸ்தோத்திரம் வியாதியை ஆண்டவர் சுகமாக்கிடுவாரு அதனால எழும்பிடுவான். ஸ்தோத்திரம் குற்ற மனப்பான்மையை அனுப்பிடுவோம், தாழ்வு மனப்பான்மையை அனுப்பிடுவோம், பெருமையின் ஆவியை அனுப்பிடுவோம், ஸ்தோத்திரம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவியை அனுப்பிடுவோம், விபச்சார ஆவியை அனுப்பிடுவோம், வேசித்தன ஆவியை அனுப்பிடுவோம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இந்த சூழ்நிலை தான் ஒரு பெரிய பிசாசு எழுந்து, ஸ்தோத்திரம் நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், இது நிச்சயமாய் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஆகவே இதை செய்தால் நிச்சயமாய் மனிதன் எழும்பவே மாட்டான் என்று சொன்னதான். உடனே எல்லாரும் ஆர்வமாக கேட்டாங்களா, அப்படின்னா என்ன காரியம் தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன ஸ்தோத்திரம் காரியத்தை இந்த மனுஷனுக்குள்ள கொண்டுட்டு போனா அந்த மனுஷன் வந்து எழும்ப மாட்டான். உடனே அந்த பெரிய பிசாசு சொன்னதான், நான் நன்றாய் ஆராய்ந்து பார்த்தேன், நீங்க சொன்னதையெல்லாம் நிதானித்து பார்த்தேன், ஸ்தோத்திரம் எனக்கு நலமாய் தோன்றுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, மனுஷனுக்குள்ளே சோர்வின் ஆவியை அனுப்பிவிட்டால் அவன் சோர்ந்து போய் விடுவான். சோர்ந்து போனா தூங்கிடுவான், சோர்ந்து போனா வசனத்தை கேட்க மாட்டான், சோர்ந்து போனா ஜெபிக்க மாட்டான், சோர்ந்து போனா அவனுக்குள்ள வியாதி வந்துடும், சோர்ந்து போனா அவனுக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லி சோர்வுதான் ஸ்தோத்திரம் மனிதனை வீழ்த்துவதற்கு
நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே மனுஷனை தோத்திர வீழ்த்துவதற்கு இந்த சோர்வு என்கிறதான ஆயுதத்தை நான் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் என்று ஒரு வேடிக்கையான தோத்திரம் கற்பனையான கதை ஒன்று சொல்வார்கள். அது கற்பனை என்றாலும் ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஏனென்றால் மனிதனுக்குள்ள எந்த பாவம் வந்தாலும் அந்த பாவத்தை அவன் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டவரை அவன் உறுதியாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளையாய் மாறிவிடுவான். ஆனால் இந்த சோர்வு என்கிறதான ஒரு ஆவி அவனுக்குள்ளே வறுமையானால் நிச்சயமாய் அவன் ஸ்தோத்திரம் பிழைத்திருப்பது அல்லது அவனுடைய வாழ்க்கையில அவன் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தேவனை தேடுவது நிச்சயமாகவே அது முடியாத இயலாத ஒரு காரியமாய் மாறிவிடும் என்பது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அறிந்த உண்மை. ஆகவே தோத்திரம் ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்லுகிறார்? உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விடாதிருங்கள். தோத்திரம் உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. தோத்திரம் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம் சோர்ந்து போகாம நற்கிரியை செய்யுங்க. சோர்ந்து போகாம நன்மை செய்யுங்க. உங்க இருதயத்துல ஒரு நாளும் ஒருபோதும் சோர்வுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சோர்வு என்பது நம்மை உட்கார வைத்து விடும். சோர்வு என்பது நம்மை செயலற்றவர்களாய் மாற்றிவிடும். சோர்வு என்பது நம்மை ஜெபிக்க முடியாத ஒரு தன்மைக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆகவே சோர்வை நாம் ஜெயிப்பதற்கு நாம் ஸ்தோத்திரம் கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நமக்கு சோர்வை ஜெயிப்பதற்குரியதான பலனை தருவாராக. ஆகவே இந்த வேளையிலே நாம் தியானிப்போம், ஏன் சோர்வு வருகிறது அல்லது மனிதன் ஏன் சோர்ந்து போகிறான்? எந்த சூழ்நிலையிலே பிசாசு மனிதனுக்குள்ளே இந்த சோர்வை அனுப்பி அவனை விழத்தள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறான் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாய் தியானிப்போம். அதற்காக நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி, ஆமை ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளும்படி, அதை ஸ்தோத்திரம் உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே எலியா தீர்க்கதரிசியை குறித்ததான சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆமை ஸ்தோத்திரம். இப்போது அந்த எலியா எப்படி அவன் செயல்பட்டான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் வாசியுங்கள். 19ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, ஆமென், தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, ஆமென், நல்லவன் அல்ல என்று சொல்லி. அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. நாம் அறிவோம். தோத்திரம் அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த போது தேவன் அக்கினியை இறங்க பண்ணினார். கர்த்தரே தெய்வம் என்று இவன் மூலமாக ஆண்டவர் நிரூபித்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆனால் இப்பொழுது அவன் சோர்ந்து போய் ஒரு சூரைச்செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு தோத்திரம் நித்திரை பண்ணி கொண்டு அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, நான் இனி இந்த உலகத்துல வாழ விரும்பல, என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே, நான் நல்லவன் கிடையாது, எங்கள் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் இல்லை அப்படின்னு அவன் புலம்பிட்டு தோத்திரம் அந்த சூரைச்செடியின் கீழே படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் சோர்ந்து போனானா தோத்திரம் அவன் அறியாமவே தேவன் மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அவன் அறியாமவே அவனுக்குள்ள தோத்திர ஒரு நித்திரையும் உண்டாயிரும். தோத்திரம் தன்னை குறித்தே ஒரு வெறுப்பு உண்டாயிரும். அதனாலதான் சொல்றான், நான் வாழ விரும்பல, போதும், என்னை எடுத்துக்கங்கப்பா அப்படிங்கிறான். என்ன நடந்தது? தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில எப்படி இப்படிப்பட்ட ஒரு சோர்வு வந்தது? ஏன் இப்படி சோர்ந்து போனான்? தோத்திரம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. தோத்திரம் பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி கொலை செய்து ஸ்தோத்திரம் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த தீர்க்கதரிசி. ஆனால் நடந்தது என்ன? எலியா தோத்திரம் பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவன் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தியை ஆகாப் ஏசபேலுக்கு சொல்லுகிறான். தோத்திரம் இப்பொழுது 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் பாருங்கள். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்புகிறார். ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போலவே, தோத்திரம் நாளைக்கு இந்த நேரத்தில் ஓம் பிராணனுக்கும் நான் செய்வேன், நான் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்றான். ஏசபேலு தோத்திர ஆள் அனுப்பி எலியா கிட்ட சொல்றான், நீ பாகால் தீர்க்கதரிசியை பட்டயத்தில் வெட்டினது போல நானும் நாளைக்கு இந்நேரம் உன்னை வெட்டி காலி பண்ணிடுவேன் என்று செய்தி அனுப்புகிறான். 3வது வசனத்தை பாருங்க. இது தெரிந்த போது, இந்த செய்தி தெரிந்த போது அவனுக்குள்ளே தன் பிராணனை காக்க அவன் எழுந்து
தோத்திரம் யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு அவன் புறப்பட்டு போய் தோத்திரம் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா, ஏன் சோர்வு அல்லது ஏன் தோத்திரம் இவனுக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு தோத்திரம் பயம் வந்தது அப்படின்னா, தோத்திரம் ஒரே வார்த்தையில சொன்னா உயிர் மேல ஒரு பயம். தோத்திரம் இந்த ஏசபேல் நாளைக்கு இந்நேரம் உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாலே, அதனால அவ என்னை வெட்டி கொன்றுவான். அவ ராணி, தோத்திரம் அவள் கொடூரமானவள், அவள் பயங்கரமானவள். ஆகவே அவள் சொல்லி தோத்திரம் சொல்லிட்டா அதை கண்டிப்பா செஞ்சிருவா. ஆகவே தோத்திரம் என்னால இருக்க முடியாது, அவ கையில நான் சாகிறத காட்டு நானே செத்து போயிடுறேன். அப்ப நல்லா கவனிங்க, தோத்திரம் ஏன் மனிதனுக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது? தோத்திரம் ஒரு விதமான பயம் மனிதனை சூழ்ந்து கொள்ளும் போது, அதுவும் இந்த எலியாவுக்கு உயிர் மேல பயம். இன்னைக்கு தோத்திரம் நமக்கு பலவிதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுமே, ஆனால் நிச்சயமாய் நாமும் சோர்ந்து போகிறவர்களாகவே இருந்து விடுவோம். தோத்திரம் நமக்குள்ளே ஒரு பயம் எப்பொழுதும் குடிகொண்டிருக்குமே, ஆனால் நாம் ஜெபிக்க முடியாது. ஒரு பயம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்குமே, ஆனால் நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. பயம் நம்மை ஸ்தோத்திரம் நிரப்பி கொண்டிருக்குமே, ஆனால் நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்க முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் ஆமை ஸ்தோத்திரம் பயத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே என்று வேதத்திலே பலமுறை நமக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஆமை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் பயம் என்பது ஒரு அதைரியத்தை நமக்குள்ளே உருவாக்குகிறது. அந்த அதைரியம் நமக்குள்ளே ஒரு மனக்கலக்கத்தை உருவாக்குறது. அந்த மனக்கலக்கம் கடைசியாக நமக்குள்ளே ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடுகிறது. தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தோத்திரம் என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்கிறதான தைரியத்தோடு இருக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிறதான அந்த விசுவாசத்தோடு, ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்னை நடத்துவாருங்கிறதான ஆமென் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் காணப்படும் போது மாத்திரம்தான் பயம் நமக்குள்ளே ஆமை குடிகொள்ளாது. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தேவ மனுஷன் தான், ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு பயம் வந்தது. தன்னுடைய உயிரை, தன்னுடைய பிராணனை அவள் ஸ்தோத்திரம் வாங்கி விடுவாள் என்று தன்னுடைய பிராணனை காத்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் வந்தது. ஆகவேதான் அவன் பயந்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆமென் ஸ்தோத்திரம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், நானும் நீங்களும் ஆமென் இந்த உலகத்தை கண்டோ, உலகத்தினுடைய சூழ்நிலைகளை கொண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமை கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, நீதிமான்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக நீங்களும் நானும் ஆமென் தைரியமாய் இருக்க வேண்டியது ஆமென் ஸ்தோத்திரம் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு பலன். எபேசியர் 3:12 சொல்லுகிறது, ஆமென் அவருக்குள் நாம் தைரியம் கொண்டிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எபேசியர் 3:12 வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோட, அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட கூட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு. ஆமென். தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு. அவருக்குள் நமக்கு தைரியம். அதனால தோத்திரம் நமக்குள்ள தைரியம் இல்லை, உலகத்துக்குள்ள நமக்கு தைரியம் இல்லை, அல்லது நம்ம கிட்ட இருக்கிறதானே தோத்திரம் நம்முடைய தாளந்துகளுக்குள்ளேயோ அல்லது நம்முடைய படிப்புக்குள்ளேயோ நம்முடைய அந்தஸ்துக்குள்ளேயோ நம்முடைய ஆசைக்குள்ளேயோ நம்முடைய தைரியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆகவே தைரியத்தோடு கூட தேவ சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நிற்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்ந்திருப்போம், தைரியமாய் எதிர்கொள்ளுவோம். எதையும் தைரியமாய் ஸ்தோத்திரம் நாம் ஆமென் எதிர்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் எபிரேய ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உங்கள் தைரியத்தை எந்த சூழ்நிலையில் விட்டுறாதீங்க. உங்க தைரியத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு ஏதோ ஒரு வழியில வருவான்,
ஏதோ ஒரு வழியில வருவான், ஏதோ ஒரு வழியில வருவான். ஆனா நீங்க தைரியமா இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் தாவீது சாலமோனுக்கு சொன்னதான ஒரு அருமையான வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, பாருங்க, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒருவேளை சாலமோன் சொல்லியிருப்பான், நான் சின்ன பையன், நான் எப்படி செய்வேன், என்னால இதை ஆலயத்தை எப்படி கட்ட முடியும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு, உன் மகன் தான் ஆலயத்தை கட்டுவான்னு தாவீதுட்ட. ஆனா நான் எப்படி கட்டுவேன், அவன் பயந்து போய் இருந்திருக்கலாம். இப்ப தாவீது கூப்பிட்டு சொல்றான், ஸ்தோத்திரம் சாலமோனே, நீ பயப்படாதப்பா, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, நீ இதை செய், இதை நடப்பி. ஸ்தோத்திரம். இதை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து உன் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னும் என்னுடைய தேவன் உன்னோட இருப்பார் என்பதை நீ விளங்கிக்க. அவர் ஸ்தோத்திரம் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நீ ஸ்தோத்திரம் முடித்து தீர் மட்டும், உனக்கு சொன்ன காரியத்தை நீ முடித்து தீர் மட்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தைரியப்படுத்தும் போது நாம அதைரியமா இருக்கணும். நாம ஏன் பயப்படணும்? நாம ஏன் ஸ்தோத்திரம் ஐயோ இருப்போமோ இருக்க மாட்டோமோ, வாழ்வோமோ வாழ மாட்டோமோ, செத்துருவோமோ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம உயிர் மேல ஏன் பயம் இருக்கணும்? பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. அதனால வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், ஸ்தோத்திரம் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக மரிப்போம் என்கிறதானே அந்த தைரியம் தான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நம்மளை வாழ வைக்கும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீ பயப்படும் காரியம் உனக்கு நேரிடும் என்று யோபு சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயந்து பயந்து நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் விடக்கூடாது. பயத்தை நாம் ஜெயிக்கிறவளாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சமயத்துல ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக செனகரிப் என்கிறதான அசிரிய ராஜா பெரும் படைகளோடு கூட வந்து விட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த சம்பவத்தை 2 நாளாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். பாருங்கள், எசேக்கியா ராஜா இப்ப ஜனங்களை பார்த்து சொல்றான், செனகரிப்பு வந்துட்டான், செனகரிப்பு ஒரு பெரிய படையோடு வந்திருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா இப்பொழுது ஸ்தோத்திரம் எசேக்கியா சொல்றான், நீங்கள் திடங்கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரிய ராஜாவாகிய செனகரிப் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் நீங்க பயப்படாம இருங்க, பயப்படாம இருங்க, ஸ்தோத்திரம் கலங்காம இருங்க. ஏன்னா அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்க ஸ்தோத்திரம் எடுத்து வாசி பாருங்க. இந்த செனகரிப்பு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சேனையோடு வந்துட்டான். இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம் இந்த எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? 5வது வசனம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதிகளிலே தன்னண்டையிலே குடிவரச் செய்து விட்டு அதுக்கு பிறகுதான் ஜனங்களை நோக்கி சொல்றான், நீங்க பயப்படாதீங்க சொல்லி. ஸ்தோத்திரம். சும்மா குருட்டாட்டமா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லலை. நமக்கு தேவையான வார்த்தையை தந்து, நமக்கு தேவையான பலனை தந்து, நமக்கு தேவையான தைரியத்தை கொடுத்துட்டு தான் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த எசேக்கியா சும்மா வீதியில போய் பயப்படாதீங்க 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 அப்படின்னு சொல்லலை. அவன் செஞ்ச காரியத்தை பாருங்க. இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டிட்டான். ஸ்தோத்திரம். வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்களையும் உயர்த்தி கட்டிட்டான். தாவீதினுடைய நகரத்தினுடைய கோட்டையை பலப்படுத்திட்டான். திரளான ஆயுதங்களை கேடங்களை உண்டு பண்ணிட்டான். படைத்தலைவர்களை ஏற்படுத்திட்டான். இப்பத்தான் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமீன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவனோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனங்களை அவன் திடப்படுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா வெறும் வாயில பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஸ்தோத்திரம். நமக்கு தேவையான சகல பலனையும் கொடுத்து விட்டு தான் அவர் பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்கிற, பிசாசனுடைய வல்லமைகளை ஜெயிக்கிற இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது.
ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் நம்மை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் இத்தனை கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிறகும் ஆமென் தேவனுடைய வசனத்தினாலே நாம் ஸ்தோத்திரம் தேவனாலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் போதும், தேவ தூதர்கள் ஆமென் நம்மை சூழ்ந்திருக்கும் போதும், தம்முடைய கரங்களிலே நம்மை ஏந்தி கொண்டு போகிற தேவ தூதர்களை தேவன் நமக்கு அனுப்பி இருக்கும் போதும் நாம் பயந்து பயந்து சோர்ந்து போய் விட வேண்டாம். ஆமென். இப்பொழுது தேவன் எலியாவை தட்டி எழுப்பினார். ஸ்தோத்திரம், நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தலையிலே சுடப்பட்ட அப்பத்தையும் ஆமை கொஞ்சம் தண்ணீரையும் அவனுக்கு கொடுத்த போது அந்த போஜனத்தை அவன் புசித்து அந்த தண்ணியை குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் அவன் நடந்து ஓரே பர்வதம், தேவனுடைய பர்வதமாகிய ஓரே பர்வதத்திற்கு கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நீங்க பயப்படலாம், ஆனா கர்த்தர் தட்டி எழுப்பும் போது எந்திரிச்சிடணும். மறுபடியும் படுத்து விடக்கூடாது, மறுபடியும் சோர்ந்து போய் விடக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாங்க தைரியத்தோடு தேவன் கொடுத்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு தேவன் கொடுத்த ஸ்தோத்திரம் தண்ணியை குடிச்சிட்டு ஆமை கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு நெஞ்ச நிமித்தி ஆண்டவருடைய ஆமை பிரசன்னத்தோடு கூட நீ நடந்து போவாயானால் ஆமை நீ தேவனுடைய பர்வதத்தை போய் பார்த்து அங்கே தேவனுக்காக நீ எழும்பி பிரகாசிக்க முடியும். ஆகவே ஸ்தோத்திரம், நீ பயப்படாத 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 ஆமை ஸ்தோத்திரம், பயந்து பயந்து நீ சோர்ந்து போகாதே என்று ஆண்டவர் உன்னோடு கூட ஆமை ஸ்தோத்திரம் பேசுகிறார். கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாராக. சரி, சோர்வுகள் வருவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், பயம், உயிர் மேல பயம். இரண்டாவது ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். இருதயத்தை இளைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணுமாம். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல சந்தோஷமாயிருக்கும், ஜீவ விருட்சம் போல மகிழ்ச்சியாயிருக்கும், ஜீவ விருட்சம் போல ஆமென் ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், சோர்ந்து போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நெடுங்காலமாய் காத்திருக்குதல். காத்திருக்குதல் அப்படிங்கிறது அப்படின்னு கூட சொல்லல, நெடுங்காலமாய் காத்திருக்குதல். ஸ்தோத்திரம். தாவீது சங்கீதம் 69:3 இப்படி சொல்றான், நான் காத்திருந்து என் கண்ணு பூத்து போச்சு அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் காத்திருக்கிறதான அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய ஒரு வருத்தத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சோர்வை உண்டாக்குகிறதான ஒரு செயலாக இருக்கிறது. நிச்சயமாகவே காத்திருக்கிறதான அனுபவம் ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் தான். சில நேரங்களில் நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி பல காத்திருக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ காத்து தான் இருக்கணும். தோத்திரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ காத்திரு. தோத்திரம், நீ காத்திருந்தா தான் கழுகுகளை போல புது பலன் அடிச்சு எழும்ப முடியும். ஆகவே நீதிமொழிகள் ஞானி சொல்றான், ரொம்ப நாள் நெடுங்காலம் காத்திருக்குதல் என் இருதயத்தை இளைக்க பண்ணுது, எனக்குள்ள சோர்வை உண்டாக்குறது. உண்மைதான், நெடுங்காலமாய் காத்திருக்குதல். சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. ஆனாலும் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் காத்திருந்து தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த சவுல் சாமுவேலுக்காக 7 நாள் காத்திருக்கிறான். 7 நாள் சாமுவேல் வரல. ஸ்தோத்திரம். இப்ப அவன் பார்க்கிறான், ஜனங்கள்லாம் செதறி போகிறத பார்க்கிறான். பார்த்த உடனே இனி காத்திருக்க முடியாது என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் பலிகளை அவன் செலுத்தினான் என்று 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 13:8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் காத்திருக்கான், அது ஒரு பெரிய காரியம் தான். ஆனா 7 நாள் காத்திருந்தோம், இப்ப சாமுவேல் வரல. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரலன்னு என்ன நடந்தது, என்ன செஞ்சான்? ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பாருங்க, சாமுவேல் வரல, இவன் காத்திருந்து பார்த்தா 7 நாள் வரல. அதனால ஜனங்கள் சிதறி போனார்கள். ஜனங்கள் சிதறி போகும்போது நிச்சயமா மனசு சிதறிடும். என்ன செய்யறது? ஐயோ ஜனங்கள் போறான். ஏன்னா இன்னொரு பக்கம் பெலிஸ்தியனுடைய ஸ்தோத்திர பிரச்சனை பெருசா இருக்குது. 7 நாள் காத்திருந்து கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அதுக்கு பிறகு பெலிஸ்தியனை போய் எதிர்த்து நின்று சண்டை போடணும். ஆனா சாமுவேல் வரல. ஸ்தோத்திரம். சவுல் பார்த்தா வேற வழி இல்லை, அவனே பலி செலுத்திட்டான். ஒருவேளை அவன் சொன்னது அவன் செஞ்சது அவனுடைய பார்வையில நியாயப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? ஸ்தோத்திரம், சவுல் காத்திருக்காததினாலே அவன் ஜனங்கள் சிதறி போகிறார்கள் என்றுதான் அவன் பலியிட்டான். சாமுவேல்ட்ட அப்படித்தான் சொல்றான், ஜனங்கள் சிதறி போனாங்க, நான் என்ன செய்ய முடியும்?
அதனாலதான் நான் பலியிட்டேன். ஆனா தோத்திரம் சாமுவேல் என்ன சொல்றான்னு தெரியுமா? நீ புத்தியினமாய் செய்தாய். 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர் அப்படிங்கிறான். அப்ப நீ காத்திருந்த 7 நாள் காத்திருந்த. தோத்திரம் நான் வர்ற வரைக்கும் நீ காத்துதான் இருக்கணும். நான் வந்துதான் பலி செலுத்தணும், நான் தான் பலி செலுத்தணும். நீ ராஜா, நீ பலி செலுத்தக்கூடிய தோத்திர அதிகாரம் உனக்கு இல்லை, அந்த தகுதி உனக்கு இல்லை. ஆனா நீ காத்திருக்க வேண்டிய மனுஷன், நீ காத்திருக்காம எதுக்கு நீ பலி செலுத்துற? நீ புத்தியினமாய் செய்தாய். தோத்திரம் அதனுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? 18வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா தோத்திரம் 14வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சாமுவேல் சொல்லுகிறான், இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காதையா. தோத்திரம் நீ என்ன வேணாலும் சொல்லும், ஆனா உன் ராஜ்யம் நிலை நிற்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை காத்திருக்காததுனால இந்த ஸ்தோத்திர தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் சவுல். தேவனுடைய ஸ்தோத்திர சித்தத்தின்படி அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக நியமிக்கப்பட்டவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜ்யம் நிலை நிற்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற அனுபவம் சோர்வத்தான் கொண்டுட்டு வரும். ஆனாலும் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு நிறைய கிருபைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை தருகிறார். நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதம் 33:18 வாசிங்க. சங்கீதம் 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கே விடுவிக்கிறாராம். அப்ப அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்துதான் இருக்கணும். கிருபைக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் நமக்கு கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அப்ப நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். என்ன செஞ்சாரா? என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்தேனா தோத்திரம் நீ கெட்டு போக மாட்டேன், நீ வீணா போக மாட்டேன். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்தா, கிருபைக்கு காத்திருந்தா ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறாராம். தோத்திரம் பொறுமையோடு காத்திருந்தா கூப்பிடுதலை கேட்கிறாராம். ஆமை. கர்த்தருக்கு காத்திருந்தவருடைய வழியை கை கொண்டா அவர் உன்னை உயர்த்துகிறாராம். ஆமீன் ஸ்தோத்திரம். ஏசாயா 25:9 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருந்ததுனால நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று தோத்திரம் சொல்லுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறது நம்ம இருதயத்தை இளைக்க பண்ணிவிடக்கூடாது. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு சோர்வை உண்டாக்குகிற அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவத்தை நாம தான் மாத்தணும். நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருங்க தானே. அந்த நம்பிக்கைக்குள்ள விசுவாசத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 11:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 11:20. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, ஆமென், மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். ஆமென், வீட்டிலே உட்கார்ந்திருந்தாளாம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தோத்திர லாசர் மரித்து போனா 4 நாள் கழிச்சு இயேசுநாதர் வர்றாரு. இப்ப இயேசுநாதர் வர்றாரு அப்படிங்கிற செய்தி தோத்திரம் அறிவிக்கப்படுகிறது மரியாளுடைய வீட்டுல. தோத்திரம் இந்த செய்தி கேட்ட உடனே தோத்திரம் இந்த மார்த்தாள் என்ன செஞ்சிட்டானா, இயேசுவை எதிர்கொண்டு போகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போனார். ஆனால் மரியாளோ வீட்டிலே அமர்ந்து விட்டாள், வீட்டிலே உட்கார்ந்து விட்டார். என்ன நடந்தது? இந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, மரியாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்தவள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவள். ஆனால் இங்க என்ன நடந்தது? தோத்திரம் சகோதரன் மரித்து போனது உண்மைதான். 4 நாள் ஆயிடுச்சு. இயேசுநாதருக்கு சொல்லிவிட்டு அவர் வரல. ஆனா இப்ப வர்றாரு. இப்ப வருகிறார் என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மரியாள் எழுந்து இயேசுவை தேடி ஓடி இருக்கணும்.
இயேசுவே அப்படின்னு சொல்லி இருக்கணும். இயேசுவே தோத்திரம், நீர் வந்திருந்தா என் சகோதரன் இப்படி மரிச்சிருக்க மாட்டானே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள இருந்தாலும் அந்த இயேசுவை போய் அவள் பார்த்துருக்கணும். ஆனால் இந்த மரியாள் இயேசுவை பாராதபடி அவள் வீட்டில் இருந்து விட்டால் மார்த்தாலோ தோத்திர இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகிறார். அப்ப என்ன அப்படின்னா, இந்த மரியாளுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தவள் தான், இயேசுவின் வசனத்தை கேட்டவள் தான். ஆனால் ஒரு இழப்பு என்று ஒரு அனுபவம் வந்தபோது, தோத்திரம், ஒரு ஆசீர்வாதத்தை அவள் இழந்தபோது, தன் சொந்த சகோதரனை இழந்தபோது அவளுக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. அவளுக்குள்ளே ஸ்தோத்திரம், அந்த சோர்வு அவளை வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து விட்டது. இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்ட போது கூட அவள் எழுந்து போகவில்லை. இதுலயும் இன்னும் பாத்தீங்கன்னா தோத்திரம் 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த மார்த்தாள் வந்து மரியாளை கூப்பிட்டு அங்கே வாசிக்கிறவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப அது வரைக்கும் அவள் வீட்டை விட்டு வெளியே வரல. நல்லா கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நல்ல விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ, செத்து போயிட்டான் தன்னுடைய சகோதரன், என்ன செய்ய? இப்ப ஆண்டவர் வந்திருக்கிறாரு, உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரை போய் பார்த்துருக்கணும். ஆனா மார்த்தாள் போயிட்டா, தோத்திர அப்பமும் போல. இப்ப மார்த்தாள் வந்து ரகசியமா சொல்றாரு, என்ன நீ இப்படி உட்கார்ந்து இருக்க? தோத்திரம், ஆண்டவர் உன்னை தேடுறாரு, ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, வா. தோத்திரம், இவ்வளவு தூரம் அவளை சொல்லி அவளை தோத்திரம் சரி பண்ண வேண்டி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா தோத்திரம், அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். அப்ப இவ்வளவு காலதாமதத்தோடு கூட தான் அவள் இயேசுவை சந்திக்க வருகிறாள். சரி, இயேசுவை சந்திக்க வந்தாலே அங்க என்ன சொல்றான்? 32வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்றான், அந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே வந்து இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லு. அப்பயுமே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. நீர் இருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நான் நினைக்கிறேன், இந்த மரியாள் அங்கே வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்ததற்கு காரணம் என்னன்னா, அவருடைய அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் தான் அவளுடைய ஸ்தோத்திரம் இருதயத்திற்குள்ளே ஆமீன் ஒரு சோர்வை கொண்டு வந்தது. நிச்சயமாகவே ஆமீன் ஸ்தோத்திரம், அவிசுவாசம் ஆமீன் நமக்குள்ளே ஒரு சோர்வை கொண்டு வந்துவிடும். ஒரு நாளும் அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே இருந்து விடக்கூடாது. அவிசுவாசமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காண்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆமீன், ஒரு அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. அவிசுவாசமான செயல்கள் நமக்குள்ளே ஏற்பட்டு விடக்கூடாது. இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஆமீன் ஸ்தோத்திரம், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய, அதாவது இயேசு வாழ்ந்த தோத்திரம் அந்த ஊராருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர்னாலேயே அற்புதங்களை செய்ய முடியலையா? அப்ப அவிசுவாசம் எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு பாருங்க. அவிசுவாசம் இயேசுநாதரே அற்புதம் செய்ய முடியாத அளவுக்கு அதை தடை பண்ணி போட்டது. தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அவிசுவாசம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். உங்களுடைய அவிசுவாசம் உங்களுக்குள்ளே சோர்வுகளை உண்டாக்கும். உங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி, தேவ சமூகத்துக்கு போக விடாதபடி, தேவனை எதிர்கொண்டு பார்க்க முடியாதபடி, இயேசுநாதர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரை ஸ்தோத்திரம் சந்திக்க முடியாதபடி உங்கள் அவிசுவாசம் உங்களை கெடுத்து போடும். ஆகவே அவிசுவாசத்தை ஆமை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். நீங்கள் எபிரேயர் 3:19 வாசித்தீங்கன்னா, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் பயங்கரமான ஆமின் ஸ்தோத்திரம் சோர்வை உண்டாக்குவதற்குரியதான ஒரு ஆயுதம் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் அவிசுவாசத்தை களைந்து தேவனுக்காக விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாயிருப்போம். ஆமின் ஸ்தோத்திரம், அவிசுவாசியாயிராமல் விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமை. கடைசியாக சங்கீதம் 39 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 39:10. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். ஆமென். தாவீது சொல்கிறான், என்னிலிருந்து உம்முடைய வாதையை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் அடிகளால், உம்முடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். ஆமென். நான் சோர்ந்து போனேயா? தாவீது சொல்றான், உங்க கரத்தின் அடிகளாலே நான் சோர்ந்து போனேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைய, சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அடி வாங்கணும்னா சோர்ந்து போயிடுவோம். தோத்திரம், ஆண்டவர்கிட்ட அடி வாங்கிடக்கூடாது. ஆண்டவர் அடிச்சாருன்னா நம்மளால தாங்க முடியாது. அதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே தோத்திரம், உம்முடைய அடினால தோத்திரம் நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா. உமது அடிகளால் நான் சோர்ந்து போனேன். தோத்திரம், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். ஆண்டவர் அடிக்கிற அடி ஸ்தோத்திரம் நம்ம மேலே விழுந்துடக்கூடாது. ஆண்டவர் அன்புள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், அரவணைக்கிறவர் தான், மனது உருகுகிறவர் தான். ஆனால் அவர் கையில் அடி வாங்கினா அவ்வளோதான். தோத்திரம்,
2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஊசாவை கர்த்தர் அடிச்சாராம். அந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான். என்ன காரணம்? அது ஒரு ஸ்தோத்திரம் விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்லலாம். சில அதை என்னென்னமோ சொல்லி தோத்திரம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மை என்ன? தோத்திரம் ரதத்தில் வச்சு மாட்டு வண்டி உடன்படிக்கை பெட்டி இழுத்து கொண்டு போகிறது. தோத்திரம் ஒரு பள்ளம் மேடான இடத்துல அந்த ஸ்தோத்திர வண்டி அசையுது. உடனே ஊசா போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கிறான். ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சதுனால கர்த்தர் அவனை அடிச்சார் அப்படின்னு தோத்திரம் எழுதப்பட்டிருக்குது. நல்லதானே செஞ்சான், ஏன் கர்த்தர் அவனை அடிச்சாரு அப்படின்னு சில கேள்விகள். ஆனால் அதனுடைய உண்மை என்ன அப்படின்னா, தோத்திரம் உடன்படிக்கை பெட்டி அந்த நாட்களில் தோத்திரம் ஆசாரியர்களால் சுமந்துதான் கொண்டு போகப்பட வேண்டும். ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, தோத்திரம் உடன்படிக்கை பெட்டி அந்த ஸ்தோத்திரம் மாட்டு வண்டியில் வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. தோத்திரம் அதனாலேயே ஆண்டவர் அந்த இடத்துல வருத்தத்தோடு கோபத்தோடு இருந்திருக்கணும். இப்போ அது பத்தாதுன்னு சொல்லி ஊசா போய் அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்கிறான். இது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால ஆண்டவர் அடிச்சாரு. அடிச்ச இடத்துலயே அவன் செத்து போனான்னு என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அது பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தேவன் விரும்புகிறதை செய்யாமல் தேவன் விரும்பாததை செய்யும்போது நிச்சயமாய் ஆமீன் ஸ்தோத்திர கர்த்தர் அடிக்கிற தேவனாக, ஆமீன் ஸ்தோத்திரம் நம்மை வீழ்த்துகிற தேவனாக நம்ம மத்தியிலே எழுந்திருப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறான், உமது கரத்தின் அடிகளாலே நான் சோர்ந்து போனேன். தேவனுடைய கரத்தில் அடி வாங்கினவன் இந்த தாவீது. தோத்திரம் அவன் வாங்கின அடி சாதாரணமான அடி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு கிருபையாக இறங்கினார். ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம் சந்தித்தார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமை கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஏரோது என்கிறதான மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஆமாம், கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்தல. தோத்திரம் அவன் வஸ்திரம் தரித்து அப்படியே இருக்கிறான். ஆனா தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்தாததினாலே தோத்திரம் அவன் புழுத்து செத்தான். புழுத்து அவன் செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்குரிய மகிமையை நீ செலுத்தலைன்னா தேவனுடைய கோபம் உன் மேல வரும். தோத்திரம் தேவனுக்குரிய மகிமையை செலுத்து. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு கனம் இருக்கிறது. அதை தேவனுக்கு நீ செலுத்தியாக வேண்டும். அந்த கனமும் அந்த மகிமையும் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆகவே இந்த அருமையான பகல் வேளையிலே, இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் காயங்களை கட்டுகிற ஆண்டவராய் இருந்தாலும் ஆமீன் அவர் அடிக்கிறதற்கு நாம் ஒரு நாளும் நம்மை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. அவர்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு ஆமீன் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஆனால் ஒரு ஆறுதல் நமக்கு உண்டு. அவரே அடிக்கிறவர், அவரே காயப்படுத்துகிறவர், ஆனால் காயங்களை கட்டுகிறவரும் அவர்தான் என்று சொல்லி ஆமீன் ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய காயங்களை கட்டி ஆமீன் ஸ்தோத்திரம் நம்மை அரவணைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆளுகை செய்கிற ஒரு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். ஆகவே ஸ்தோத்திரம் அவர்கிட்ட அடி வாங்கினா நம்ம நிச்சயமா சோர்ந்து போயிடுவோம். அந்த அடியில நம்ம எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். ஆகவே தயவு செய்து அவர்கிட்ட எந்த சூழ்நிலையில் அடி வாங்கிறாதீங்க. அடி வாங்குவதற்கு உரிய எந்த கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. தேவன் நடத்துகிற பாதையில நடத்தணும். ஊசாவை போல ஆமீன் ஸ்தோத்திரம் தவறான கிரியைகளை செய்து அடி வாங்கிடக்கூடாது. ஏரோது ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனாலே அடி வாங்கினானே, அது மாதிரி அடி வாங்கிடக்கூடாது. தேவனுடைய கிருபை மாத்திரமே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆமீன் ஸ்தோத்திரம். சோர்வுகள் நம்மை விட்டு அகன்று போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சோர்வுகளை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆகவே சோர்வுகள் வருவதற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்தோத்திர சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பயம் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். பயத்தை கலைந்து போட்டு ஆமீன் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியம் உள்ளவர்களாய் இருப்போம். காத்திருக்கிற அனுபவம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ளே சோர்வுகளை கொண்டு வருகிறது. அவிசுவாசம் நமக்குள்ளே சோர்வுகளை கொண்டு வருகிறது. ஆண்டவர்கிட்ட வாங்குற அடி நமக்குள்ளே சோர்வுகளை கொண்டு வந்துவிடும். ஆகவே தயவு செய்து ஆமீன் ஒரு நாளும் ஒருபோதும் தேவ சமூகத்திலே ஆமீன் ஸ்தோத்திரம் தைரியம் உள்ளவர்களாய் ஆமீன் வாழ்ந்திருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பயம் நம்மை விட்டு அறவே நீங்கட்டும். காத்திருக்கிற அனுபவம் ஆமீன் நமக்கு ஸ்தோத்திரம் சோர்வுகளை உண்டாக்கும். ஆனால் காத்திருக்கிறதுலே நமக்கு பலன் உண்டு என்று விசுவாசிப்போம். ஆமீன்
ஆமென். அவிசுவாசம் அற்புதங்களை தடுத்து போடும். ஆனால் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவருடைய கரம் நம்மை அடித்து விடாதபடி நம்மை அரவணைப்பதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடுமா, நம்ம ஜெபம் பண்ணுமா. ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர், வல்லவர், வல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. ஆமென். சோர்வு ஒரு பயங்கரமான ஆயுதம். அது பிசாசுனுடைய ஆயுதம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் நமக்கு திருவிளம்பத்துகிறார். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் ஆமென் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாமல் திடன் கொள்ளுங்கள். ஆமென். பயந்து போகாமல் திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நீண்ட காலமாய் காத்திருப்பதினாலே ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் சோர்ந்து போகாதபடி திடன் கொள்ளுங்கள். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட ஆமென் பேசுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரை எங்களை கரம்பிடித்து நடத்தும் ஆண்டவரை என்று ஜெபிப்போமா. ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம். ஆமென். சோர்ந்து போகாத மகளே, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் ஆமென் உன் பலன் குறுகினதாக இருக்கும். ஆமென். குறிப்பா இந்த நாட்களிலே நீ ஜெபத்திலே சோர்ந்து போகாதே, வேத வாசிப்பிலே சோர்ந்து போகாதே, ஆண்டவரை தேடுவதிலே சோர்ந்து போகாதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமுனை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வழியிலே நடப்பதற்கு நீ சோர்ந்து போகாதே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதான அனுபவம் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆகவே நீண்ட காலமாய் காத்திருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் நம்மை சோர்ந்து போகத்தான் செய்யும். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் நாம் சோர்ந்து போகாதபடி நான் கர்த்தருக்கு காத்திருப்பது எனக்கு பலன் என்று விசுவாசித்து ஆமென் கர்த்தருடைய கரத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும், எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, சோர்வு என்பது பிசாசினுடைய ஒரு பெரிய ஆயுதம். அது எங்களை வீழ்த்துவதற்காக பிசாசினாலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். நாங்கள் கர்த்தருக்காக காத்திருப்போம். ஆண்டவருடைய கரத்திலே அடி வாங்கி விட மாட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். பயந்து தவித்து ஆமென் ஸ்தோத்திரம் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக் கொள்ள மாட்டோம் என்று உணர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தும், கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும்.
இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு நாமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பார்களாக, விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பார்களாக. அவருடைய விசுவாசம் அவர்களுக்குள்ளே தெய்வீக மகிமையை கொண்டு வருவதாக, பயங்களை மாற்றுவதாக, அவிசுவாசங்களை மாற்றுவதாக. ஆண்டவரே கிருபை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோமே. அவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு ஆமை விலக்கி தப்புவிக்கிறதான தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. தப்புவியும், எங்களை தாங்கிக் கொள்ளும், இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.